தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பரிசில் விட்ட இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்தை பனிப்பொழிவும் குளிரும் தாக்குகிறது. மார்சேயில் மஹ்தி ஹெஸாஸியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் பெற்றோர்கள் பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என பிரான்சின் படைத்துறை தலைவர் வெளியிட்ட கருத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஆமோதித்துள்ளார். ரஷ்யாவுடனான எந்தவொரு அமைதி ஒப்பந்தமும் உறுதிமொழிகள் இல்லாமல் செயல்படுத்தப்பட்டால் ரஷ்யர்கள் தங்கள் வாக்குறுதியை மீறுவார்கள் என்று எமனுவல் மேக்ரோ தெளிவாக கூறியுள்ளார். பிரான்ஸ் அரசாங்கத்தின் 2026 வரவு செலவு திட்டம் தேசிய சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் 49.3 பயன்படுத்தி நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்சின் தற்போதைய அரசாங்கம் பாரிஸ் சோசலிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக ப்ரூனோ ருத்தையோ குற்றம் சாட்டியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சை குளிர் தாக்கி வருகிறது. பாரிஸ் உள்ளிட்ட இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பனிப்பொழிவு குறித்த தற்போதைய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வார இறுதியில் பாரிஸில் மழையுடன் கூடிய பனிப்பொழிவும் இடம்பெறும் எனவும் இதற்கு 95% சாத்தியக்கூறு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக இருக்குமாயினும் உணர்திறன் -3 பாகை செல்சியஸாக இருக்கும் என வானிலை அவதானிப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாரிஸ் புறநகரங்களில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் மழையும் அதிகமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பிரான்சின் தெற்கு தென்கிழக்கு திசைகளில் 9 முதல் 10 மைல் வேகத்தில் காற்று வீசுகிறது. காற்றின் வேகம் 20 முதல் 25 மைல் வரை அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது 64 மாவட்டங்கள் பனிப்பொழிவு மற்றும் பனி சார்ந்த எச்சரிக்கைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன. வீதி போக்குவரத்துகள் பாதிக்கப்படலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரம் உட்பட இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகமாக இருக்கும் என்பதால்
மக்கள் வெளியே செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாசேயில் மஹ்தி கெசாஸியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி நவம்பர் 22ஆம் தேதி அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் எதிர்ப்பு செயற்பாட்டாளரான அமீன் ஹெசாஸியின் சகோதரரான மஹ்தி நவம்பர் 13ஆம் தேதியன்று மாசேயில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது கொலை போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் எச்சரிக்கை குற்றமாக கருதப்படுகிறது. இவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டமாக சனிக்கிழமை மாசேயில் ஒரு மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 6000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். பேரணியானது மாசேயில் மஹ்தி கொல்லப்பட்ட வீதியில் தொடங்கியது. மஹ்தியின் கொலைக்கு நீதி வேண்டும் என்ற கோஷத்துடன் போதைப் பொருள் வன்முறைக்கு எதிரான அமைதியான எதிர்ப்பு பேரணி நடைபெற்றுள்ளது. உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் பல அரசியல் தலைவர்கள் பேரணியில் கலந்து கொண்டார்கள். பேரணிக்கு மிகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது. பல போலீஸ் வாகனங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டன. அமீன் கெசாஸி மஹ்தியின் சகோதரர். போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி வகித்து வருகிறார். இவரது குடும்பம் மஹ்தியின் மறைவுக்கு நீதி கேட்டும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தவும் பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பேரணியானது மஹ்தியின் கொலை, போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் அச்சுறுத்தல் என்பனவற்றுக்கு எதிரான மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தியது. போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டம் மாசேயில் மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டின் ஏனைய நகரங்களிலும் பேரணிகளாக நடைபெற்றுள்ளன. அரசியல் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டார்கள். போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒற்றுமை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுவேன். உண்மையா சந்தோஷம். நன்றி. சொன்னோன்னே வந்தீங்க, செய்தீங்க, என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். ஓகே, 24 மாதம் சர்வீஸ். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர், பாரி, 160 அவென்யூ பால் வயோம் குச்சரியார், லா கார்னர். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் பெற்றோர்கள் பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என பிரான்சின் படைத்துறை தலைவர் வெளியிட்ட கருத்து பிரான்ஸ் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன. பிரான்சின் படைத்துறை தலைவர் வெளியிட்ட கருத்தை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஆமோதித்துள்ளார். பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும். பிரான்சின் படைத்துறை தலைவர் பேச்சுக்கு மேக்ரோ ஆதரவு தெரிவித்துள்ளமை ஊடகங்களில் செய்தியாக வெளியாகியுள்ளது. பிரான்சின் படைத்துறை தலைவரான ஜெனரல் ஃபேபியன் மொந்தோன்
பிரான்ஸ் நாட்டின் நகர முதல்வர்களின் மாநாட்டில் பேசும் பொழுது பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த பேச்சு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது என்றும் கூறப்படுகிறது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் ஜெனரல் மாந்தனுக்கு தனது முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவரது பேச்சு சரியான சூழலில் இருந்து எடுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜெனரல் மாந்தனின் பேச்சு பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை குறித்து கவலைக்குரிய சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த விவாதம் பிரான்சின் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் சமூக ஒற்றுமை குறித்து மக்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேக்ரோனின் பதில் படைத்துறை தலைவருக்கு ஆதரவாகவும் பேச்சு சரியான சூழலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறது. உக்ரைனில் அமைதி திட்டம் தொடர்பில் ரஷ்யாவின் செயல்பாடு குறித்து மேக்ரோன் கருத்து வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி முயற்சிகள் குறித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. குறிப்பாக ஜெனீவாவில் உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டம் குறித்து விவாதிக்க உள்ளனர். காணொலி மூலம் கொலிஷியோன் தே வாலண்டியர் குழுவின் உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். ரஷ்யாவுடனான எந்தவொரு அமைதி ஒப்பந்தமும் எலிமோ து டிசியாசியோன் தடுப்பு உறுதிமொழிகள் இல்லாமல் செயல்படுத்தப்பட்டால் ரஷ்யர்கள் தங்கள் வாக்குறுதியை மீறுவார்கள் என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் தெளிவாக கூறியுள்ளார். இது உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை குறித்த பிரான்சின் கவலையை எடுத்துக்காட்டுகிறது. உக்ரைன் போர் தொடர்வது ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைமைகளை பாதித்து வருகிறது. ட்ரம்பின் அமைதி திட்டம் குறித்து உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை சந்தேகத்துடன் பார்ப்பதும் பிரான்சின் நிலைப்பாடாக உள்ளது. ஜெனீவா பேச்சுவார்த்தை உக்ரைன் போரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் 2026 வரவு செலவு திட்டம் தேசிய சபையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் அரசியல் சூழலில் அரசாங்கத்தின் 2026 வரவு செலவு திட்டம் அசெம்பிளே நேஷனல் தேசிய சபையில் நவம்பர் 22ஆம் தேதி வரலாற்று ரீதியாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு 404 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளனர். 85 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். நிராகரிப்புக்கு பெரும் நிறுவனங்களின் வரி விதிப்பு, சொத்து வரி போன்றவற்றில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. வரவு செலவு திட்டம் 125 மணி நேரம் நீடித்த விவாதங்களுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் இப்பொழுது செனட்டில் விவாதிக்கப்படுகிறது. அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடன் ஓர் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் 49.3 பயன்படுத்தி நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு இப்பொழுது இருக்கும் ஒரே வழி அரசியல் சாசனத்தின் 49.3 பயன்படுத்துவதாகும்.
மெக்ரோனின் முதலாவது காலகட்ட ஆட்சியின் பொழுது 49.3 தாராளமாக பயன்படுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்ன் பதவி வகித்த வேளையில் இதனை செயல்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செபஸ்திய லூகோர்னோ அரசாங்கம் 49.3 நிறைவேற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 49.3 பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்பொழுது தயாராக இல்லை. மிகவும் கடினமான நிலையில் புதிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தற்போதைய அரசாங்கம் பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக ப்ரூனோ ருத்தையோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரெஞ்சு அரசியல்வாதியும் முன்னாள் உள்ளூராட்சி அமைச்சரும் லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவருமான ப்ரூனோ ருத்தையோ நவம்பர் 22 அன்று லெ பெரிசியன் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பிரான்சின் தற்போதைய அரசாங்கம் சோசலிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், ஆனால் பிரான்ஸ் நாடு இதுவரை இல்லாத அளவுக்கு வலதுசாரி நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒரு ஜனநாயக கொள்ளை என்றும் அவர் கூறியுள்ளார். சோசலிஸ்ட் கட்சியானது ஜனநாயக முறையின்றி அரசாங்கத்தை கைப்பற்றியதாக அவர் கருதுகிறார். புதிய வரவு செலவு திட்டம் பிரெஞ்சு மக்களை வறுமைக்கு தள்ளும் என்றும் ப்ரூனோ ருத்தையோ எச்சரித்துள்ளார். அதேவேளை உன் லுவா ஸ்பெஷியல் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றும் ப்ரூனோ ருத்தையோ பரிந்துரைத்துள்ளார். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.